السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே தந்தையின் உள்ளம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் முன்மாதிரி என்கின்ற ஒரு தலைப்பிலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையாக அவருடைய வகை பங்கு எப்படி இருந்தது, அவருடைய உள்ளத்துடைய அந்த உணர்வின் நிலைகள் எல்லாம் என்ன எப்படி இருந்தன என்பதை அல்லாஹு தாலா சூரா யூசுஃபிலே சொல்வதை சுருக்கமாக இந்த இடத்திலே ஒரு தந்தையுடைய உள்ளத்துடைய பதட்டம், அபிலாசைகள், ஆசைகள், எண்ணங்கள் இது போன்றவைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த இடத்துல என்ன சுருக்கமாக இந்த தலைப்பில் எடுத்து சொல்வது தான் இதனுடைய பிரதானமான நோக்கம். பொதுவாக அதாவது தந்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் தாய்க்கும் தந்தைக்கும் உணர்வு ரீதியான பல வித்தியாசங்கள் என்ன செய்கின்றன இருக்கின்றன. ஒரு தாய்மையுடைய உணர்வை பொறுத்த வரைக்கும் அது அதாவது பாசம், அதீத கவனம், நெருக்கம், உணர்வு பகிர்வு போன்றவைகளை உள்ளடக்கியதாகத்தான் ஒரு தாய்மையுடைய உள்ளம் இருக்கும். தந்தையுடைய உள்ளம் அவைகளில் தாயிட அளவுக்கு நெருக்கமானதாக இல்லாது விட்டாலும் பொறுப்பு, எதிர்காலம், வளர்ச்சி, அந்த பிள்ளையுடைய பாதுகாப்பு, அந்த பிள்ளையுடைய அதாவது ஒரு என்ன சுயமாக நிற்கக்கூடிய அந்த தன்மையை வளர்த்தெடுத்தல் இது போன்றவைகள் என்ன செய்யும் அந்த தந்தையுடைய உள்ளத்தில் அதீத ஒரு கவனத்தோடு இருக்கும். இரண்டு பேருக்கும் பிள்ளைகள் பற்றிய இரக்கமும் அதாவது அதீத கவனங்களும் இருந்தாலும் அதனுடைய அதாவது என்ன சொல்கிறது வகிபங்கு என்பது டிஃபரெண்ட்டாக என்ன செய்யும் இருக்கும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தந்தையையும் தாயையும் அந்த சுஹபத்தில் நன்றி பாராட்டுதல், உறவுகள் விஷயங்களில் முற்படுத்துதல் என்று அதாவது கம்பேர் பண்ணி சொல்கின்ற நேரத்தில் தாயை தான் என்ன செய்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமாக சொல்லி தந்தையை மூன்றாவது இடத்துல வச்சு என்ன செய்கிறாங்க சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல தாய் தந்தை சம்பந்தமான ஒரு புரிதல் இந்த தலைப்பின் ஊடாக வந்தாலும் மிக பிரதானமான நோக்கம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை முன்னுதாரணமாக வைத்து சில விஷயங்களை என்ன செய்வது சொல்வது என்பது தான். குர்ஆனில் நம்ம பார்க்குறோம் இந்த உமூமத் அதாவது தாய் தந்தை அந்த தன்மை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற நேரத்தில் சில வசனங்களை நம்ம அதாவது மிகவும் அவதானமாக பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வரக்கூடிய அவர்களது அந்த பங்களிப்பு என்பதும் அதை ஒட்டி பிள்ளைகள் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சம்பந்தப்படுத்தி சொல்கின்ற வசனங்களை நம்ம நின்று கவனித்தோம் என்று சொன்னால் பல விஷயங்கள் என்ன செய்வோம் நம்ம புரிந்து கொள்வோம். சூரா லுக்மான் 14வது வசனம், சூரா அஹ்காஃப் 15வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, நாங்கள் தாய் தந்தை விஷயத்திலே சிறப்பான முறையில் நடந்து கொள்ளுமாறு மனிதனுக்கு நாங்கள் வசியத்து செய்தோம், உபதேசம் செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தாயிட வேலையை தான் சொல்கிறான். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹன் வஃபிசாலுஹு ஃபீ ஆமைன். மனிதர்களுக்கு நம்ம உபதேசம் செஞ்சோம், வசியத்து செஞ்சோம் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்குமாறு. ஆனால் அல்லாஹ் தஆலா எப்படி அதை தொடர்ந்து சொல்கிறான்னா, அவருடைய தாய் பலகீனங்களுக்கு மேலால் பலகீனமாக அவனை சுமந்து பெற்றெடுத்தாள். அப்படி சுமந்து பால்குடி மறக்கடிக்க செய்கின்ற காலம் வரைக்கும் அவள் 2 வருடங்கள், அதாவது சுமத்தல் இவைகளை சேர்த்து 30 மாதங்கள், அந்த பால்குடி என்ன மறக்கடிக்க செய்தல் என்பது 2 வருடங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு அனிஷ்குர்லி வலிவாலிதைக்க இலையல் மசீர், அது எதற்காக என்றால் எனக்கும் உங்களது பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துவதற்காக. ஆனால் தந்தையிட என்ன வேலைன்னு சொல்லலை, தந்தையுடைய வேலை இந்த இடத்துல என்ன செய்யலை சொல்லலை. அடுத்த வசனத்தில் பாருங்க, சூரா அஹ்காஃப் 15வது வசனம், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, பெற்றோர்களோடு சிறப்பான முறையில் நடந்து கொள்ளுமாறு மனிதர்களுக்கு நாங்கள் உபதேசித்தோம். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவதஅத்துஹு குர்ஹா, அந்த தாய் கஷ்டத்தோடு சுமந்து கஷ்டத்தோடு பெற்றெடுத்தால், வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹரா, இந்த தாய் சுமந்து பெற்றெடுத்தலும் பால்குடி மறக்கடிக்க செய்தலும் 30 மாதங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, அனஷ்குர அதாவது எதற்கு அந்த துஆன்னு சொல்றாங்க, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, என் மீதும் என் பெற்றோர்கள் மீதும் நீ செய்த அருளுக்கு நன்றி செலுத்துவதற்காக எனக்கு உள்ளுணர்வை தூண்டுதலை என்று சொல்லி என்ன அந்த துஆல வருது.
இப்போ இந்த இடத்துலையும் அல்லாஹு தாலா பெற்றோர்களுக்கு சிறப்பான முறையில் நடந்து கொள்ளுங்களுடைய தாய் கஷ்டப்பட்டு சுமந்தாள், பலகீனத்துக்கு மேலால் பலகீனமாக சுமந்தாள், தந்தையுடைய பங்கு என்ன செய்யலை அல்லாஹு தாலா இதில் சொல்லலை. அப்போ 2 வசனத்திலையும் அல்லாஹு தாலா இப்படி இதை சொல்லுகிறான் என்று சொன்னால், ஒரு தந்தை என்பவர் அவருடைய வேலையை பற்றி இங்கே என்ன செய்யலை அல்லாஹு தாலா, அவருடைய பொறுப்பு என்ன, அவருடைய கடமைகள் என்ன, அல்லது அவர் எந்த உணர்வுக்காக நீங்கள் நன்றி செலுத்தணும் என்பதை பற்றி சொல்லலை. அப்படி என்றால் அந்த தாய் வயிற்றில் சுமப்பதற்காக காரணமானதில் இருந்து, அந்த தந்தை காரணமானதில் இருந்து அந்த பால்குடி மறக்கடிக்க செய்தல் வரைக்கும் தந்தையுடைய ஒரு பங்கு மிக பிரதானமாக இருக்குது என்பதனால தான் அல்லாஹு தாலா அதை என்ன செய்யலை, அதை சொல்லவில்லை. அந்த பங்கு தான் இந்த துவால என்ன சொல்கிறோம் நம்ம, அதாவது ரப்பனா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா கபீரால, அதாவது எம்மை சிறிய வயதிலே எப்படி எம்மை அவர்கள் வளர்த்தெடுத்தார்களோ அதுபோல அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக. ரப்பனா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, சிறிய வயதில் எப்படி வளர்த்தெடுத்தார்களோ அதுபோல் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாய். எப்போ சொல்கிறோன்னு சொன்னால் அவங்க எந்த வயசுலேயே நம்ம சொல்லலாம். அல்லாஹ் உபதேசம் சொல்கிறது முதிய வயதில் என்ன சொல்வீராகன்னு அல்லாஹ் தாலா சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துலையும் நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம், அந்த சின்ன வயசு எப்படி என்பது அந்த மனைவியை ஒரு கணவன் பொறுப்பெடுக்கிறானே அக்கதனிக்கால, அதில் இருந்து அவனது அந்த குழந்தையுடைய பங்களிப்பு ஆரம்பிச்சிட்டு முதலாவது தாயை பொறுப்பெடுக்கிறான். அந்த தாயுடைய செலவு, அந்த தாயுடைய இருப்பு, அந்த தாயுடைய மருத்துவம், அந்த தாயுடைய உணவு, அந்த தாயுடைய உறையுள், அந்த தாயுடைய எல்லா விதமான சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் யார் பொறுப்பு, அந்த தந்தை பொறுப்பாகிறார். அந்த மனைவி எவ்வளோ பெரிய பணக்காரியாக இருந்தாலும் சரி, நாட்டுடைய ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவளாக இருந்தாலும் சரி, ஒரு சதம் அந்த கணவனுக்கு செலவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மனைவி கேட்க வேண்டிய உரிமையும் அந்த கணவனுக்கு இல்லை. ஜக்காத்தாக இருக்கலாம், கணவன்ட்டு அனுமதி கேட்டுத்தான் தன் குடும்பத்துக்கு அந்த மனைவி செலவழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. என் குடும்பத்துக்கு செலவழிக்க கணவன்ட்டு என்ன கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அது அவருடைய பொருளாதாரத்தில் அவர் தனி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இஸ்லாம் தடை செய்ய வேண்டாம், கணவன் விரும்பாதவர்களுக்கு கொடுப்பது, கணவன் விரும்பாதவர்களுக்கு அன்பளிப்பு செய்வது என்பது அனுமதி கேட்டு தான் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். அது அல்லாமல் இந்த விஷயத்தில் இஸ்லாம் என்ன செய்யலை, எந்த விதமான தலையீடும், அதாவது மனைவியுடைய விஷயத்தில் கணவனுக்கு இடலாம்னு சொல்லலை. அப்போ பொருளாதார தனித்துவம் உண்டு அந்த இடத்துல பெண்ணுக்கு கொடுத்துட்டு, ஆண் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி அந்த மனைவியை பொறுப்பெடுத்துட்டா செலவழிக்க வேண்டிய விஷயம். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅதின் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். முக்கியமான அம்சம் சொன்னால் அவருடைய சொத்துகள்லேருந்து அவங்க செலவழிச்சு. இதில் கணவனை மட்டும் சொல்லலை, தந்தையை சொல்கிறார். அதான் ரிஜால்ன்றதாங்க. நிறைய பேர் கணவனுக்கு மட்டும் நினச்சிக்க, இல்லை கணவன், அதே போல் தந்தை, அதே போல் சகோதரர்கள், யார் யாரெல்லாம் பொறுப்பாகிக்கிறாங்க எல்லா ஆண்களும் ஒரு பெண்ணுக்கு பொறுப்பாளர். ஒரு பெண் எப்பொழுது பொறுப்பெடுக்கப்பட்டிருப்பார். இஸ்லாமிய சமுதாயத்துடைய கலாச்சார அமைப்பில் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், என்ன சிலர் சில விஷயங்களை விளங்காம என்ன பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சொத்துல இரட்டிப்பாக ஆண்களுக்கு கிடைக்குது என்று கேள்வி நியாயமானது. ஆனால் நீங்கள் வாழ்கின்ற சூழலில் இருந்து அந்த கேள்வி நியாயமானது. இஸ்லாம் சொல்லக்கூடிய சூழலில் இருந்து அந்த கேள்வி நியாயமற்றது. நீங்கள் வாழ்கிற சூழலில் நீங்களும் சம்பாதிக்கணும், கணவனும் சம்பாதிக்கணும். இஸ்லாமிய சூழலில் பெண் சம்பாதிக்கிற எந்த கடமையுமே இல்லை. ஆண் கொடுக்கணும், எல்லா நிலையிலையும் கொடுக்கணும், எல்லா நிலையிலையும் கொடுத்து கொண்டே இருக்கு. ஆண் தான் பொறுப்புதாரி. எனவே சொத்துல ஹாஃப். எனவே கேள்வி எங்கிருந்து வருதுறதை வச்சு தான் நியாயங்களும் என்ன செய்யும், அந்த இடத்துல இருக்கும். எனவே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவளை பொறுப்பெடுத்த நாளில் இருந்து அவளுக்கு பால் குடி மறக்கடிக்க செய்கின்ற வரைக்கும் செலவு இவன் பொறுப்பு. விவாகரத்து செஞ்சால் அந்த புள்ள பருவ வயது அடைகின்ற வரைக்கும் அல்லது ஒரு பொறுப்புக்கு போகின்ற வரைக்கும் பொறுப்பு இவன் தான். விவாகரத்தே செய்தால் இவன் பொறுப்பாகிற நேரத்தில், விவாகரத்து செஞ்சு இந்த 3 மாத காலம் இருக்குமே, அந்த 3 மாத காலத்திலே கணவன் பொறுப்பாகிற நேரத்தில் எல்லா வகையிலும் அவன் பொறுப்பாகிறான். நிறைய பேர் எங்கிருந்து இதை ஆரம்பிச்சிடுறாங்கண்டா, கணவன் மனைவி சேர்றாங்களே உறவுல, அந்த ஒரு இன்பமான தொடர்பில் இருந்து மட்டும் ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை, அதுக்கு முன்னால் உள்ள அதுக்கு பின்னால் உள்ள அத்தனை விஷயத்துக்கு இவன் பொறுப்பு என்பதனால தான் இந்த இடம் என்ன அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் பெண்ணை பொறுத்த வரைக்கும் பொறுப்பாளி தான், பெண்ணுக்கும் அதே பொறுப்பு இருக்குது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே சொல்கிறாங்கன்னு சொன்னால், வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, தன் கணவனுடைய வீட்டுக்கே ஒரு பொறுப்பாளி, அந்த வீட்டுக்கு பொறுப்பாளி, வீட்டில் உள்ள விஷயங்களுக்கு கணவன் பொறுப்பாளியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் கவனிக்கிற பொறுப்பு இவங்களுக்கு இருக்கு. மற்றபடி எல்லா விதத்திலும் என்ன இவர் பொறுப்பாளி ஆகிறதால பொறுப்பை சுமந்தாகணுமா, இல்லாட்டி குற்றவாளி. இந்த இடத்துல யாருன்னு சொன்னாங்க, ஒரு பெண் தன் மகனுக்கு செலவழிக்கலைன்னா நாளை மறுமையில குற்றவாளி இல்லை, கேள்வி அவங்களுக்கு இல்லை. நாளை என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுக்கலன்னா பெண்ணிட்ட கேள்வி இல்லை, ஆண்கிட்ட கேள்வி இருக்கு. அவனுக்கு வசதியே இல்லாது விட்டால், எதுவுமே இல்லாது விட்டால் ஆண்கிட்ட கேள்வி என்ன செய்கிறது இருக்கிறது. அங்கேக்கு மட்டுமல்ல கேள்வி வருது, அவனோட தாய் தந்தை பசி இருந்தால் இவன்கிட்ட கேள்வி,
அந்த தாய் தந்தை பசியில் இருந்தால் இவன்கிட்ட கேள்வி என்ன செய்யும் வரும், சகோதரர்கள் பசியில் இருந்தால் இவன்கிட்ட கேள்வி என்ன செய்யும் வரும். ஸோ இந்த இடத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பை இஸ்லாம் என்ன செய்கிறது இங்கே சொல்கிறது. ஆனால் அசில்கள் அப்படி எங்களுக்கு வேறுபட்டதுனால வசதிகள் மட்டும்தான் செலவுகள் என்ற மைண்ட் செட் வந்துட்டு, அசில் வேறுபட்டதுனால ஏண்டா உண்டு பழகிட்டா அது ஒன்றும் இல்லாமல் நடக்கிற மாதிரி இருக்கும். அன்றாட நம்ம சாப்பிட்டு அப்படி இப்படி பழகிட்டோம்னு வைங்களேன், அந்த செலவுகள் சும்மா வர மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னால் எது செலவழிக்காத மாதிரி இருக்குமெண்டா, ஒரு ட்ரிப் கூப்பிடு போகாது, அல்லது எங்கேயா போகாது, அல்லது ஒரு ஃபன் எடுக்காது, அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட் போகாது, செலவழிக்கிறாரே இல்லைன்றீங்க. அப்போ அசில் என்ன நடந்துட்டீங்க, மண்ணு செல்வா வருதான்னு கேட்டால் அதல்ல. ஆனால் அந்த புரிதல் இல்லாதனால் இப்படி ஒரு நிலைமை என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். எனவே இந்த புரிதல் வர வேண்டும். அப்போ பெண்ணுடைய இது அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறது. அது அந்த பெண் இந்த கஷ்டங்களில் முதலாவதாக இருக்கிற இடத்தால சொல்லி காட்டப்படுது. அதனால தான் ரசூலுல்லாஹ் முற்படுத்துகிறாங்க. அல்லாஹ் தஆலா முற்படுத்தியதை நானும் முற்படுத்துகிறேன் ரசூலுல்லாஹ் சஃபால் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ் முற்படுத்தினது இந்த இடத்துல பெண். அப்போ பெண்ணுடைய கஷ்டம் என்பது ஆணுடைய அந்த கஷ்டம். சிலவங்க சொல்லுவாங்களே, என்ன அவங்க வயிற்றில் சுமந்தா நான் மனசில் சுமந்தேன், அதெல்லாம் என்ன, அதெல்லாம் சும்மா வசன நடைக்கு ஓகே. வயிற்றில் சுமந்து பாரு, வயிற்றில் சுமத்துடைய கஷ்டத்துக்கு அது நீங்கள் அதாவது காலாகாலத்துக்கு சுமந்தாலும் அது ஈக்குவல் ஆகாது. ஏன்னா பிரசவத்தை இன்றைக்கு கவிஞர்கள் எல்லாத்துக்கும் ஒப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. பண்ணிக்கிட்டா பேனை பிரசவம் அடைகிறது, அது இது இந்த எழுத்துக்கள் உருவாகிறது, அது இது இந்த பிரசவம் இவங்க நினைச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டான். அப்படி இல்லை, அல்லாஹ் அந்த பிரசவத்துக்கு ஒரு வழியை கொடுக்குறான், அதனுடைய ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அதுக்காக வேண்டிய உலகத்திலேயே பிரசவ வழியை போன்று ஒரு வழி இல்லை என்று சொல்றதும் பிழையானது. ஏன்னா நம்ம ஒரு வழியை நம்ம சுமந்து கொள்ள மாட்டோம். எங்களுக்கு ஒரு தடவை கல் வந்துட்டு சொன்னால் அடுத்த முறை கல் வரும் நான் சுமக்க ரெடின்னு யாரும் என்ன செய்ய போகிறது இல்லை, சொல்ல போகிறது. எவ்வளவு ஆரோக்கியமாக தான் இருந்தாலும் அந்த எந்த ஒரு வழியை நம்ம சுமக்க ரெடி இல்லை. உங்களுக்கு இந்த வழி வந்தால் உங்களுக்கு உடலுக்கு நல்லதாக இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுறதுக்கு ரெடி இல்லை. ஆனால் பிரசவ வழி அப்படி இல்லை. நம்ம 10 பிள்ளையும் பெற்றுக்கள் ரெடி, 15 பிள்ளையும் பெற்றுக்கள் ரெடி எந்த அமைப்பில் தான் என்ன செய்யும் அதிரிக்கும். அது ஒரு அடுத்த செகண்ட் அல்லாஹ் தஆலா அந்த குழந்தை பிறந்தவுடன் நீக்கக்கூடிய ஒரு வழி. எனவே அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு பெருமதியும் கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த உலகம் சொல்வது போல் அது போன்ற வழி போன்று ஒரு வழி உலகத்தில் இல்லை என்றும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை, அதை சொல்லலை. அது அல்லாஹ் தஆலா என்ன ஒரு அப்படின்னா கடுமையான சோதனையாளன் என்ற ஒரு இடத்துக்கு அதை என்ன செஞ்சிடும் வந்துடும். அது அல்லாஹ்வை நம்ம சரியான முறையில் புரியாத ஒரு இடத்துக்கு வந்துடும். இது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு இடம். பெற்றோர்களுடைய விஷயத்தில் இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முன்மாதிரியை நம்ம புரிஞ்சு கொள்ளணுமாக இருந்தால், ஏன் குர்ஆனில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அந்த குழந்தையுடைய தாயாரை பற்றி வரலை இல்லைங்கிட்டா? இந்த முன்னுரை முக்கியம். தாயாரை பற்றி வர அந்த தந்தையோட அழுகுதான் வருது. தாயாரை பற்றியோ அல்லது தாயார் இல்லை மரணிச்சிட்டாங்க அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய மற்ற சகோதரிகளை பற்றியோ அல்லது அடுத்த வளர்ப்பு தாயை பற்றி ஏதோ அந்த பெண்களுடைய அந்த வகைபாகம் சம்பந்தமாக அதில் எதுவும் என்ன செய்யலை, அதில் வரல. அதில் அட்லீஸ்ட் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த தாய் இருந்தால் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா எந்த மாதிரியான ஒரு வார்த்தை சொன்னதாகவும் வரலை. அப்போ அது புரிஞ்சு கொள்ள வேண்டிய சில ஒரு புரிதலுக்கு அடிப்படை நமக்கு என்ன செய்யணும், சரியாக இருக்கும். அல்லாஹ் உபூவத்தையும் உமூமத்தையும் சொல்கிறான், ஆனால் தாயை முற்படுத்துகிறான், அவனோட சிரமங்களை முற்படுத்துகிறான். அதுக்காக வேண்டி தந்தைக்கு சிரமமே இல்லை என்பதல்ல, தந்தையுடைய சிரமம் எங்கே ஆரம்பிக்குது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன் முழுதுமே என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். தாயுடைய சிரமத்தை அல்லாஹ் இந்த இடத்துல முற்படுத்துகிறான். நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முற்படுத்துகிறான். ஆனால் இந்த 2-3 இடங்களில் தாயுடைய சிரமத்தை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தந்தையுடைய சிரமங்களை பக்கமாக குர்ஆனில் என்ன செஞ்சுக்கிறான் அல்லாஹ் தஆலா ஆங்காங்க அவங்களுடைய செலவுகள், அவங்களோட பொறுப்பு, அவங்களோட கடமை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். ரைட், இதுதான் இங்கே பிரதானமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முன்னுரையோடு முக்கியமான இன்னும் சில அந்த இடங்களை புரிஞ்சுட்டு நம்ம யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வரும். அல்லாஹ் தஆலா இது பெருமதிய சத்தியம் பண்ணத்துல வாலிதி வமா வலத், வாலிதெண்டா தந்தைக்கும் சொல்லப்படும் தாய்க்கும் சொல்லப்படும். இந்த இடத்துல தந்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா வமா வலதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா தந்தை பெற்றெடுக்க மாட்டார். அதாவது வாலிதி வமா வலத், தந்தையின் மீதும் சத்தியமாக அவர் பெற்றெடுத்தவைகளின் மீதும் சத்தியமாக என்றான். அப்ப தந்தை பெற்றெடுக்க இங்க தந்தையை சொல்லி தாய் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் இங்க சொல்லி காட்டுறான். எல்லா அறிஞர்களுடைய தஃப்சீரும் என்னன்னா ஆதமும் அவருடைய பிள்ளைகளும் அல்லாஹ் தஆலா முழு மனித சமுதாயத்தின் மீது சத்தியம் பண்ற டைம்ல வாலிதி வமா வலதுன்னு சொல்றான். ஏன்னா ஆதம் யாரும் பெற்றெடுக்கல, ஆதாம யாரும் பெற்றெடுக்கல, அவரில் இருந்து தான் சந்ததிகள் பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சது பரவ ஆரம்பிச்சது. எனவே அவருடைய சந்ததியை குறிப்பதற்கு அல்லாஹ் தஆலா வாலிதி வமா வலதுன்னு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்ன செய்யறான் சொல்றான். அப்போ ஆதம் பெற்றெடுத்தார் என்ற மாதிரி தான் அந்த வசனம் என்ன செய்யுது இருக்குது. அதனால தான் நம்ம பேச்சு வழக்கில் சொல்ற டைம்ல எனக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதை சில என்னது பெரிய சிந்தனையாளர்கள் நம்ம திருப்பி உங்களுக்கு புள்ள பிறந்தா உங்களோட மனைவிக்கு புள்ள பிறந்தாண்டு அவரோட அறிவாளித்தனத்தை என்ன செய்வார் காட்டக்கூடியவங்களை பார்க்கலாம். அதாவது இந்த சொற்கள் தெரியாமல் வசனங்கள் தெரியாமல் அன்றாட வளமைகள் தெரியாமல் பேசக்கூடியவர்கள். அப்போ வாலிதி வமா வலத் அல்லாஹ் தஆலா சொல்ற தந்தையின் மீது சத்தியமாக அவர் பெற்றெடுத்தது மீதும் என்ன சத்தியமாக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த இடத்துல தந்தையை சொல்லி தந்தை அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு தாய் இல்லை,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே நன்றி செலுத்த வேண்டிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு மட்டும்தான். இந்த மாதிரியான ஒரு இடம். அதே போல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தந்தை இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அங்கே தாய் மட்டும்தான். இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அல்லாஹ் தஆலா எப்படி வசனங்களை கையாளுறான்னு நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி கையாளுகின்ற இடங்களை நம்ம உணர்ந்துட்டோம்னு சொன்னால் தாயும் தந்தையும் சேர்ந்து பங்களிப்பு செய்கிறதுல போட்டி போட்டுக்கொள்றது பிள்ளை. இன்றைக்கு இந்த நவீன கலாச்சாரம் அப்படியான ஒரு போட்டியை உண்டாக்கிட்டு தந்தைக்கும் தாய்க்கும் இடையில நீங்கள் முக்கியத்துவமா நாங்கள் முக்கியத்துவமான்னு அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். தாய் தான் ஃபர்ஸ்ட். அல்லாஹ் தஆலா எல்லா இடங்களையும் தெளிவாக சொல்லிட்டான். முற்படுத்தல் சுஹ்பத்தில் முற்படுத்துதல் என்றால் அது தாய் தான். ஏன்னா அந்த தாய் அந்த பாசம் என்கின்ற உண்டோடையே பேத்துட்டு இருக்கு. சட்டம் வரும், ஆனால் சட்டம் ரெண்டாவதா என்ன செய்யும், அங்கே வரும். பாசம் என்ற உண்டோடே தாயுடைய உணர்வுகள் போய்கொண்டே இருக்கும் என்றதை பார்க்குறோம். ஆனால் அதாவது தந்தையை பொறுத்த வரைக்கும் அதுக்கான பொறுப்பு என்ற இடத்துல அவர் என்ன செய்கிறார், வாரார். உணர்வு அவருக்கு வெளிப்படுத்துகிற உணர்வு இருக்கும், ஆனால் பொறுப்பால் அதிகமாக இருப்பார். தாயை பொறுத்த வரைக்கும் பொறுப்பு இருக்கும், உணர்வால் என்ன செய்வாங்க, அதிகமாக இருப்பார்கள். இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே போல அந்த தாய் தந்தையை ஒன்றிணைத்து அல்லாஹ் தஆலா சில இடங்களில் சொல்லி காட்டுறான். உதாரணமாக சூரா கஹ்ஃப் நம்ம அடிக்கடி ஓதுறோம். 80வது வசனத்தில் 83வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வ அம்மல் குலாம், அதாவது அந்த ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு இடத்துல மூணு இடத்துல 3 வேலை செய்கிறாரு. அதில் ஒரு குழந்தையை கொண்டுடுறார், ஒரு பிள்ளையை கொண்டு விடுகிறார், குலாமை கொண்டுடுறாரு. வ அம்மல் குலாம் ஃபகான அபவாஹு முஃமினைனி ஃபஹஷீனா அய்யுர்ஹிகஹுமா துக்யானன் வ குஃப்ரா. நாங்கள் அவரை கொண்டுட்டோம். அப்போ கொண்டுட்டோம் அப்படின்ற இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை அவரை கொல்லணும்ன்றது. சரியா? பிள்ளைகளை கொள்ளலாமா, அந்த குலாம் எத்தனை வயசுல இருந்தாரு அப்படி என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் குலாம் என்றது பருவவயது அடைஞ்சவருக்கும் சொல்லப்படும், பருவவயது அடையாதவருக்கும் என்ன இந்த குலாம் என்ற வார்த்தை சொல்லப்படும். ஆனால் இந்த இடத்துல ஒரு யுத்தமே ஒன்று நடந்தாலும் குழந்தைகளை கொள்வது கூடுமான்னு கேட்டால் உலகமே என்ன செய்யும், கூடாது என்று சொல்லும். இஸ்லாமிய சட்டமும் அதான், கூடாது. பெண்களை கொள்ளக்கூடாது, மத குருமார்களை கொள்ளக்கூடாது, மரங்களை வெட்டக்கூட சட்டம். ஆனால் எல்லா யுத்தத்திலையும் உள்ள ஒரு இடம் என்னன்னு சொன்னால், சில இடங்களில் அவர்களை யூஸ் பண்ணி இவங்க செஞ்சாங்கன்னா அந்த டைமில் என்ன செய்யலாம், அவர்களுக்கு எதிராக கொள்ளலாம். அப்படி ஒரு சட்டம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. பிள்ளையை கொள்ளக்கூடாது, அந்த பிள்ளை வெட்ட வந்தால் கொள்ளலாம். இந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சட்டம் அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் சொல்லப்படுது. என்ன, இவரை என்ன செஞ்சிருங்க, நீங்கள் கொன்றுங்க. அப்போ அது அந்த இடத்துக்கு மட்டும் உரிய ஒரு சட்டம். இப்னு அப்பாஸ் கேட்கப்படுது. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, ஹிதர் அந்த குலாம்ல என்ன எதை அறிந்தாரோ அதை நீ அறிஞ்சா கொள்ளுங்க. ஹிதர் அந்த குலாம்ல என்ன தகவல் சொல்லப்பட்டுச்சோ அந்த அறிவு உனக்கு இருந்துச்சுன்னா நீ என்ன செய்யலாம், அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் கட்ட யுத்தம் கொண்டு ஒரு கட்டளை வந்தால் உனக்கு என்ன செய்யலாம், கொள்ளலாம். அப்படின்னா என்ன, உனக்கு அந்த அறிவு என்ன இல்லை, அல்லாஹ் அவருக்கு அந்த அறிவை கொடுத்தான். சட்டமும் அதோட சேர்த்து என்ன செஞ்சது வந்தது அப்படின்றத பார்க்குறோம். இல்மு கேட்பா தான் சட்டம். இந்த இடத்துல ஃபகான அபவாஹு முஃமினைனி ஃபஹஷீனா, அவங்க தந்தை இருவரும் முஃமின்களாக இருந்தார்கள். ஃபஹஷீனா ஹிதர் நாங்கள் பயந்தோம், அய்யுர்ஹிகஹுமா, அந்த புள்ள வளர்ந்து 2 வேலை செய்யும் என்றதை பயந்தோம் அந்த பெற்றோர்கள். இர்ஹாக் என்று சொல்றது ரஹகா, அதாவது டயர்டாகி, அதனால முராஹிக்னு சொல்லுவாங்க. அந்த பருவத்தை அடைஞ்சது பூரா சொல்லுவாங்களே அந்த கட்டிளமை பருவத்துக்கு, அதுக்கு முராஹிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நிலைமையை பெற்றோருக்கு ஏற்படுத்தி விடலாம், அவங்கள சிரமத்துக்கு உள்ளாக்கி விடலாம், கஷ்டத்தை என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். 2 பேருக்கும் கஷ்டத்தை கொடுத்து விடலாம், 2 பேருக்கும் இவன் கஷ்டத்தை கொடுத்து விடலாம். அப்போ ஒரு பிள்ளையால கஷ்டத்தை அனுபவிக்கிற டைம்ல 2 பேரும் சேர்ந்து கஷ்டத்தை அனுபவித்தல் தான் அந்த இடத்துல என்ன செய்யுது, சொல்லப்படுது. இது ஒரு இடத்துல தான் சொல்லப்படுதுன்னுட்டா இல்லை. பாருங்க, துகியான வக்குஃப்ரா, என்ன கஷ்டம் கொடுக்கலாம்டா, இவன் அத்துமீறி அடர்ந்தேறி அந்த தாய் தந்தைக்கு நோவினை, துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லை மீறல் நடக்கலாம். அடுத்த குஃப்ரா, இறை நிராகரிப்பையும் அவங்க ஏற்படுத்தி விடலாம் என்று சொல்றான். ஃபஅரதுனா யுப்திலஹுமா ரப்புஹுமா கைரம் மின்ஹு ஸகாத்தன் வ அக்ரப ருஹ்மா. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பினான் அவர்களுக்கு இதைவிட தூய்மையையும் இதைவிட நெருக்கமான ஒரு ருஹ்மையும் உறவையும் ஏற்படுத்த அல்லாஹ் தஆலா விரும்பினான். அப்ப இந்த இடத்துல பதிலொன்று அல்லாஹ் கொடுக்க விரும்பினா இது தண்டனை கொடுத்து விடப்படுகிறது. பெற்றோர்களுக்கு முன்னால கொடுக்கப்பட்டுச்சா இல்லை, பெற்றோர்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டுச்சா இல்லை. ஆனா அதை இப்ப இது என்ன நடக்குதுன்னா, அல்லாஹ்வுடைய சுன்னால சில விஷயங்கள் நடக்கும், அல்லாஹ்வுடைய சுன்னால சில விஷயங்கள் நடக்கும். உதாரணமா அல்லாஹ் தஆலா இத் அஹ்ரஜக ரப்புக மின் பைத்திக், உங்கள் வீட்டிலிருந்து அல்லாஹ் தஆலா உங்களை வெளியேற்றினான் என்றான். வெளியேற சொன்னான்னு சொல்லல, வெளியேற சொன்னான் என்றா அதுக்கு சொல்றது அல்லாஹ்வுடைய நேரடி கட்டளை, அல்லாஹ்வுடைய நேரடி வெளியேற்றி கட்டளை இருந்துச்சு. வெளியேற்றினான் என்றது அதுக்கு என்ன சொல்றேன்னா கதிர், அதாவது ரசூலுல்லாஹ்வை வெளியேற சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ் வெளியேறுறாங்க. ஆனா கதிர்ல என்ன நடக்கு, அல்லாஹ் வெளியேற்றுறான்.
அல்லாஹ் தாலா வெளியேற்றுகிறான். அப்போ இந்த வேலை நடக்குதானே, வெளியேற்றுகின்ற வேலை நடக்குதானே, இது அல்லாஹ்வுடைய சுன்னாலைக்கு திரைக்கு பின்னால் நடக்குது. அல்லாஹ் எப்படி ஒரு ஆளை வெளியேற்றுறது, எல்லாம் உள்ளுக்கு வர வைக்கிறது, அவன் நிர்பந்திச்சும் நடக்கும், அவனுக்கு விருப்பத்தோடய நடக்கும். அந்த வேலையை செய்யறதுக்கு அல்லாஹ் தாலா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிட்டு செய்கிறான். இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த இடத்துல நடந்திருக்குமெண்டா, ஒரு ஆக்சிடென்ட்ல மௌத்தாயிப்பான். யாரோடைய சண்டையில் அந்த புள்ள என்ன செஞ்சுக்கும்? மௌத்தாய். கட்டளையிட்டு நடந்திருக்காது, கட்டளையிடாமல் நடந்துடும். அது என்ன சொல்றது, அதாவது அல்லாஹு தாலாவுடைய இராதா கவுனியா, உலக ரீதியான நாட்டம் அது நடந்தாகும். அல்லாஹு தாலா உலக ரீதியான நாட்டம் என்றால் மனிதன்ட்ட அல்லாஹு தாலா எதை எதிர்பார்க்கவில்லை விரும்பவில்லையோ அது கூட உலக ரீதியான நாட்டத்தில் நடக்கும். அல்லாஹு தாலா திருட்ட என்ன செய்யலை, ஒரு மனிதன்ட்டு விரும்பல, ஆனால் திருடுறதுக்கு அல்லாஹ் நாடணும், திருடுறதுக்கு அல்லாஹ் தாலா நாடணும். இது போன்ற ஒரு செயல்பாட்டில் உண்டு தான் இது. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு செய்ய வச்சதை அல்லாஹ் தாலா சொல்றான். இல்லைண்டா அல்லாஹ் தாலா அதை செய்வான். இல்லைண்டா அல்லாஹ் தாலா என்ன செய்வான்? அந்த ஒரு புள்ளை அல்லாஹ் அழிச்சிருப்பான், ஒரு பெற்றோர் எல்லாம் அழிச்சிருப்பான், ஒரு பிரச்சனை எல்லாம் இல்லாமக்கிறதுக்கு சில வேலைகளை நினைஞ்சிருப்பான், அந்த இடத்துல செஞ்சிருப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிறைக்கு போ என்று அல்லாஹ் தாலா கட்டளையிட மாட்டான். ஆனால் சிறைக்கு போற வேலையை செஞ்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் எல்லாம் என்ன செய்வான்? வைப்பான். இது இராதா கவுனியா அல்லாஹ், அதை அல்லாஹ் தாலா இங்கே என்ன செஞ்சான்? சொல்லி காட்டுகிறான். ஹுக்கும் ஷரஈ இல்லை, மார்க்க சட்டம் அல்லது. இப்போ இந்த இடத்துல நாங்கள் அல்லாஹ் என்ன விரும்பினான் அப்படி என்று சொன்னால், மாற்றமான ஒரு நல்ல ஒரு சாலிஹான ஒரு புள்ளையை அல்லாஹ் தாலா கொடுக்க என்ன செய்கிறான்? விரும்புகிறான் அப்படி என்ற ஒரு அம்சம். இதெல்லாம் விளங்கப்படுத்திக்கிட்டு தான் இந்த பகுதியில் நம்ம என்ன செய்யணும்? போகணும். அடுத்தது மறுபடி சொல்கிறான் அல்லாஹ் தாலா, இது கெட்ட பிள்ளை, கெட்ட பிள்ளைகள் கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்ற டைமில் வாப்பா உமாவே சேர்த்து சொல்கிறான். அம்மல் ஜிதார், சிவரை எடுத்துக்கணும். ஒரு சிவர் ஒரு ஊரில் போய் விருந்து கேட்குறாங்க, விருந்து கொடுக்கல. அந்த ஊரில் என்ன செய்கிறாரு? நன்மை செய்கிறாரு. என்னன்னா அந்த சிவரை நேராக்கி விடுறாரு. ஃபகான லி குலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா, அந்த நகரத்தில் 2 அனாதை பிள்ளைகளுக்குரிய அதே குலாமை, அதே அனாதை பிள்ளை. அப்போ குலாமண்டா பருவ வயது அடைகிறதுக்கு முன்னால் இங்கே சரியா. ஏன்னா யுத்தும் கபிலல் புலு, பருவ வயது அடைஞ்சா அவர் என்ன 11 வயசாக இருந்தாலும் 12 வயசாக இருந்தால் அவர் அனாதை இல்லை. அதனால் அந்த 2 பிள்ளைகளுக்காக அது இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல அவங்க 2 பிள்ளைகள் அனாதையாக இருந்தால் அர்த்தம் என்ன? பெற்றோர்கள் அந்த இடத்துல இல்லை, பெற்றோர்கள் அந்த இடத்துல இல்லை. வகான தஹ்தஹு கன்சுன் லஹுமா, அந்த செவருக்கு கீழே ஒரு புதையல் இருக்கு. இந்த புதையல் இருக்கிற விஷயம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும். நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு வீதியால் போவோம், ஒரு செவர் சரிஞ்சிட்டு இருக்கும், நாங்கள் செவரை நேராக்கிட்டு போய்த்துருவோம். அப்போ யாராவது கேட்பாங்க, ஏன் செவரை நேராக்கினீங்க அப்படின்னா, இல்லை சரிஞ்சிருந்தது, இல்லை இந்த ஊர் உங்களுக்கு விருந்து தராத ஊர் தானே, ஏதோ நேராக்கும் நன்மை செஞ்சோம் போகுண்ட. ஆனால் அதுக்கு கீழே புதையல் இருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, கீழே புதையல் இருக்குது, செவரை நேராக்குங்க. இதே வேலையை அல்லாஹ் தாலா எல்லாரையும் வச்சு செய்கிறான். ஒவ்வொருத்தருக்கு நன்மைகள் அல்லாஹ் செய்கிறான். ஆனால் என்ன வகி இல்லை, எங்களுக்கு வகி இல்லை. இதெல்லாம் மார்க்க சட்டமாக வரல, இராதா கவுனியா. அல்லாஹ் தாலா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதை சொல்ல வச்சு என்ன செய்யறான்? அல்லாஹ் தாலா செய்கிறான். அப்போ அல்லாஹ் தாலா வகான அபூஹுமா சாலிஹன் ஃபஅராத ரப்புக, அவர்களுடைய அபூஹுமா, அவங்க 2 பேருடைய பெற்றோர்கள், அபூஹுமா தந்தை, முக்கியமான இடத்த பாருங்க. அபூஹுமா அவர்கள் 2 பேருடைய, இப்ப இங்க புள்ள 2, அபூஹுமுடைய தந்தை சாலிஹன் நல்ல ஒரு மனிதராக இருந்தார். ஃபஅராத ரப்புக அய்யப்லுகா அஷுத்தஹுமா, அவர்கள் இருவரும் பருவ வயதை அடைய வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். பருவ வயது அடைய வரைக்கும் செவர் இருக்கணும், சேஃப்டி இருக்கணும், அல்லாஹ் நாடினான். வயஸ்தஹ்ரிஜா கன்ஸஹுமா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக், அந்த புதையல் அவங்க என்ன செய்யணும்? எடுக்கணும், வெளியே எடுக்கணும் என்று அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாக சொல்லிட்டு சொல்றார். வமா ஃபஅல்துஹு அன் அம்ரி, இது என்னுடைய விருப்பத்தில் என்னுடைய இதில் நான் செய்யலை. தாலிக தஅவீலு மா லம் தஸ்ததி அலைஹி ஸப்ரா, தஸ்தி அலைஹி ஸப்ரா, உங்களால் பொறுமையாக இருக்க முடியாத இடம் இதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, யாருமே பொறுமையாக இருக்கிறது இல்லை. சோதனை ஒன்று விழுந்துட்டான்னா அல்லாஹ் என்னமோ செய்ய போறான்னு ஒரு மூமின் விரும்பிட்டாண்டா சோதனையை பொறுக்கிறதில்ல, சோதனையை விரும்புறது. அந்த மக்காம் ஒரு பெரிய சிறப்பான ஒரு இடம் அது. இந்த இடத்துல பொருளாதாரத்தில் தந்தை சம்மந்தப்படுறது அல்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹ் பாருங்க, அபூஹுமா சாலிஹன், ஆனால் சப்ஜெக்ட் பொருளாதாரம். தான் தாய் என்ன செய்யலை, அல்லாஹ் கொண்டு வரல. தாய் அங்கே உயிரோடு இருந்தாலும் இந்த வசனத்தில் கொண்டு வரலாம். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா உயிரோடு இருந்தாலும் கொண்டு வரலாம். ஏன்னா தாய் உயிரோடு இருந்தாலும் அவன் அனாதை தான், அப்போ கொண்டு வரவும் முடியும். அல்லாஹ் கொண்டு வரல. பொருளாதார ஃபியூச்சர், பொருளாதார பற்றிய கவனம், பொருளாதார பற்றிய யோசனை அந்த யாருக்கு இருக்கும்? அதிகமாக இருக்கும் தந்தைக்கு. தாய்க்கு இருக்காமல் இருக்காது, ஆனால் அதில் ஃபர்ஸ்ட் தந்தை. அதனால வக்கான அபூஹுமா சாலிஹன், அவனுடைய தந்தை சாலிஹான ஒரு மனிதராக என்ன செஞ்சார்? இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது நம்ம புரிஞ்சு கொள்ள முடிஞ்ச ஒரு கோணம். இதை மட்டும் புரிஞ்சு கொள்ளலாம் இல்லை. இந்த இடமும் கூட அந்த ராபிதா உமுமா, தந்தை
தாய், இந்த ராபித்தாவை இந்த வசனம் என்ன செய்து சொல்லி காட்டுறதை பார்க்குறோம். இதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு இடம் என்பதை நம்ம செய்யணும். அதே போல் ஒரு தந்தையுடைய இடத்துல வந்து எது கூடுதலாக சம்பந்தப்படுதுமான நசபு விஷயத்தில், பரம்பரை விஷயத்தில் தந்தையுடைய கௌரவம் நிறைய சம்பந்தப்படும் தாயுடைய கௌரவத்தை விட. தாயுடைய கௌரவத்தை விட தந்தையுடைய கௌரவம் நிறைய சம்பந்தப்படும். ஏனென்றா தாயுடைய கௌரவம் சம்பந்தப்படாமலாம் இருக்காது. தாய் ஒழுக்கமானவளாக இருக்கணும், தாய் வந்து கண்ணியமானவளாக இருக்கணும், அந்த பிறப்போடு சம்பந்தப்பட்டதில் அது மிக முக்கியமான ஒரு இடம், அதெல்லாம் ஒரு உண்மையான நேர்மையான ஒரு அம்சம். ஆனால் தாய் வந்து ஒரு வெளிப்படையான அந்த அடையாளம் வெகு சீக்கிரம் என்ன செஞ்சிடும், புரிஞ்சிடும். ஆனால் தந்தையை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஒரு பெண் ஒழுக்கத்தில் சரிகிறது அவசரமாக இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருப்பாங்க. அதனால அவதூறு பெண்ணுக்கு சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லப்பட்டீங்க. ஆணுக்கு அவதூறு சொல்லலாமா இல்லையா? ஆணுக்கு அவதூறு சொல்லலாம், ஆண்ட விஷயத்திலே அவதூறு சொல்லலாம். ஆனால் ஆணுக்கு அவதூறு குற்றச்சாட்டு ஹதீஸில் வருவதை ஹதீஸில் சொல்லப்படலை. எப்படி நேரடியாக சொல்லப்படுது, பெண்களுக்கு சொல்ல முஃமினாத்தல் காஃபிலாத் என்று அவசரமாக என்ன செய்யலாம், அதை வைக்கலாம் என்பதனால். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்தில் எப்படி சொல்கிறான்னா, சஹீஹுல் புகாரில் 3390 இலக்கம், அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம், யூசுப் இப்னு யாக்கூப் இப்னு இசாக் இப்னு இப்ராஹிம் என்று சொல்கிற சந்தர்ப்பம் இந்த நசபை என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்க, சங்கையானவர் 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 சங்கை, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கையானவர் பிள்ளைகள். அப்போ இந்த கரீம், இந்த அதாவது சங்கையான குணம், கராமத் என்கின்ற அந்த குணம் வந்து நசப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கை குணம்ன்றது ஈகை குணம். சங்கையான குணம் என்றால் என்னென்றா கேட்டால் அவங்களுக்கு மறுக்க இல்லாத குணம், அதான் சங்கையான குணம். இன்னல் கரீம லவ் துஇய இலா தஅனத்தின் லஅஜாப். ஒரு சங்கையானவர் கொல்றதுக்கு அழைக்கப்பட்டாலும் போவாராம், அவரை கொல்றதுக்கு அழைச்சாலும் போவாராம். கூப்பிடுற முறையில் கொஞ்சம் வரையிலுமான்னு கேட்டால் அவன் கொலை செய்ய போராட்டு விளங்கினாலும் கேட்ட விதம் என்ன செய்கிறது என்று தெரியாத ஒரு உணர்வு அவனுக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தும். அதுதான் நம்முடைய சங்கை. இன்னல் கரீம லவ் துஇய இலா தஅனத்தின் லஅஜாப். போயிட்டு காப் இப்னு அஷ்ரஃப் அதில் தான் கொல்லப்பட்டார். அதாவது சஹாபாக்கள் அவரோட நைவேத்தியத்தின் காரணமாக கொல்றாங்க. ஆனால் அவர் தான் சொன்ன வார்த்தை இது, இன்னல் கரீம். அவர் வைஃப் சொல்றா, இது வந்து ஒரு நல்ல குரல் அல்ல என்றா, இந்த அழைப்பு நல்ல அழைப்பு அல்ல. இன்னல் கரீம இதா துஇய இலா தஅனத்தின் லஅஜாப். சங்கையானவன் கொலைக்கு அழைக்கப்பட்டாலும் போவான்றான், அந்த சங்கை குணம். அப்போ அதனால அல் கரீம் இப்னுல் கரீம், அதனால தான் அந்த சங்கையானவன் நிறைய சோதிக்கப்படுறது. சோதனைக்கு மேலே சோதனைக்கு மேலே சோதனைக்கு மேலே சோதனை வந்துட்டே இருக்கும்டா, இவன் கல்வி விரிஞ்சு 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 இன்சிராஹு சதுர் போயிட்டே பக்கத்தில் உள்ளவெல்லாம் டென்ஷன் ஆயிடுவான், கோவப்பட்டுருவான். இவன் எதில் அளவுக்கு பொறுக்கிற உனக்குலாம் கொஞ்சம் அறிவில்லையாட்டு, நான் எந்த சங்கையை நான் விட்டுக்கொள்ள சும்மலா தஜிதுனனி பஹீலா, பின்னரும் என்னை நீங்கள் கஞ்சனாக காண மாட்டீர்கள் ரசூல். எல்லாம் முடிஞ்சுது, எல்லாத்தையும் கேட்டு எடுத்துட்டீங்கன்னாலும் என்னை கஞ்சனாக காண மாட்டீர்கள். இது வந்து ஒரு சங்கை. அதனால் ரசூல் சொல்றாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பட்ட சோதனை பாருங்க கரீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பட்ட சோதனை பாருங்க கரீம், அதுக்கு அடுத்ததாக நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க கரீம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் விஷயம் வரலாற்றில் குர்ஆன் நிறைய சொல்லப்படலை. ஆனால் அந்த இந்த நசபில் நீங்கள் சொல்லப்பட்ட வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன கரீம் என்று அவ்வளோ சோதனை. ஆனால் ஜெல்லிது வெளியே போகல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நான் அழைக்கப்பட்டால் நான் வெளியே போயிருப்பேன், நான் அழைக்கப்பட்டால் நான் வெளியே. ஆனால் அவர் போகுங்க கரீம் அப்படி தான், சோதனை தாங்குகிற சக்தி அவனுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். இப்போ இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கராமத்து என்று சொல்லக்கூடிய ஈகை குணம் நசபனாக என்ன செஞ்சு கடத்தப்பட்டீங்கன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், இந்த இடத்துல ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸோ இது ஒரு பொதுவாக நம்ம விளங்கிக்கணும். கணவன் மனைவி தாய் தந்தை இதுக்குள்ளே போட்டி போட்டுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குடும்ப வாழ்க்கையில பங்களிப்பில் எல்லாருக்கும் வகை பங்கு இருக்கு. தந்தை தாயுடைய இடத்தை அடையவே முடியாது. அது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் உலக ரீதியாகவும் அடையவே முடியாது. இவர் என்ன விளக்கம் சொல்லிட்டாலும் சரி, என்ன ஒரு தந்தை எதற்காக வாழ்கிறார் தெரியுமா, அவருடைய கஷ்டம் தெரியுமா சார், அதுக்கு தான் நீ விளங்கிட்டா, அதுக்கு தான் உனக்கு சிரமம் தரப்பட்டிருக்கு. அதே அந்த தாயும் என்ன செய்யலாம் சொல்லலாம் தானே, உன்னால் செய்யவே முடியாது, நீ நினைச்சாலும் செய்ய முடியாதுன்னு சொல்லலாம் தானே. அதனால் இந்த போட்டி வந்து எங்கேயோ இருந்து இதனுடைய அடிப்படை உருவாக்கப்பட்டிருக்குது, எங்கேயோ இருந்து இதனுடைய அடிப்படை உருவாக்கப்பட்டிருக்க. தேவையில்லாத பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இந்த போட்டி சப்ஜெக்டே இதில் இல்லை. ஆனால் முற்படுத்துதல் என்று ஜென்ரலாக கமனாக சொன்னால் தாய் தான். அது குர்ஆனும் சொல்லிட்டு ஹதீஸும் சொல்லிட்டு எல்லா இடங்களையும் சொல்லிட்டு. ஆனால் பொருளாதாரம் பொறுப்பு அப்படின்னு வர டைமில் அதில் தந்தை தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது அந்த பெண்ணை திருமணம் முடித்த நாள்லேருந்து என்ன செய்யுது ஆரம்பிக்குது அப்படின்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கொண்டோம்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதில் நம்ம இந்த விஷயத்துக்குரிய முன்மாதிரிகளை எப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்கான சில செய்திகளை நம்ம என்ன செய்ய போகிறோம். இப்போது அதிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த முன்மாதிரி என்பது மிக அற்புதமான ஒரு அழகான நம்ம ஒரு நுக்தாக்களாக நின்று போக வேண்டிய ஒரு முன்மாதிரி தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முன்மாதிரி. அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு என்ன 2 பிள்ளைகள், இஸ்ஹாக் இஸ்மாயில், வரலாற்றில் சொல்லப்பட்ட பிள்ளைகள், ஆதாரபூர்வமாக வந்தவைகள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ன, அடுத்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு
பிறந்தவர் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அப்போது இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ரிஃப்கா என்று சொல்லி ஒரு மனைவி வரலாற்றில் சொல்லப்படுது, குர்ஆன் ஹதீஸில் வரல, வரலாற்றில் சொல்லப்படுற ரிஃப்கா. இவங்க ரிப்கா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, அது வந்து ஒரு என்னது திரிவு தானே, அதனால் ரிஃப்கான்னு சொல்லி வரலாற்றில் என்ன செய்து சொல்லப்படுகிறது. அவர்களுடைய மகள் தான் யாக்கூப். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்த்து இரட்டையாக ஈசு அப்படி என்று சொல்லக்கூடிய என்ன ஒரு இன்னொரு பிள்ளையும் பிறக்கிறாங்க. அவர் தான் என மூத்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. இவங்க இரட்டை பிள்ளைகளாக பிறந்ததாக வரலாற்றில் சொல்லப்படுகிறது. இவருடைய வரலாறு சொல்கிறது எனக்கு இங்கே நோக்கம் அல்ல. அவர் தான் இன்றைக்குள்ள ரோமர்கள், இன்றைக்குள்ள அதாவது பனுல் அஸ்ஃபர், அதாவது கிழக்கு பகுதியில் உள்ள யூரோப்புடைய கிழக்கில் உள்ள அந்த ரோமர்கள், அதுபோல் அந்த பனுல் அஸ்ஃபர்ன்னு சொல்லுவாங்க, அல்லது என்னது பனு இசாக்னு சொல்லுவாங்க, இசாக்குடைய பிள்ளைகள் இந்த மாதிரி சொல்லுவாங்களே, இவங்க எல்லாருடைய மூல தந்தை அப்படின்னு சொல்லப்படும். எப்படி பனு இஸ்ரவேலுக்கு நம்ம என்ன இஸ்ரவேலர்களுக்கு இவர்களை சொல்கிறோமோ, அதே மாதிரி அவருடைய மூல தந்தையாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தோடு ஒன்றித்து பிறந்த என்ன இந்த ஈசு என்றவர் என்ன செய்கிறார் சொல்லப்படுகிறார் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சரி, இதில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபியாக்கப்படுகிறார். ஈசு சம்பந்தமாக இந்த செய்தியும் என்ன அதில் இல்லை. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வரலாற்றில் 4 மனைவிகள் இருந்ததாக சொல்லப்படுது. அன்றைக்கு அதாவது சகோதரிகளை திருமணம், அதாவது ஒரே சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கல. 2 அதாவது அக்காவின் தங்கச்சியும் ஒரே நேரத்தில் முடிச்சிக்கிற தடை செய்யப்பட்டிருக்கல. அதனால் இவங்க வந்து லீயா என்ற ஒரு பெண்மணியையும் ராஹில் என்ற ஒரு பெண்மணியையும் திருமணம் முடித்ததாக வரலாறு. அவர்கள் இருவருக்கும் 2 அடிமை பெண்கள் இருந்து அவர்கள் இருவரையும் இவர் திருமணம் முடித்ததாக வருது. அப்போ 4 மனைவியர்கள் வந்ததாக வருது. அதில் முதலாவது மனைவிக்கு என்ன 7 பிள்ளைகள், லீயான்னு சொல்கிறவங்களுக்கு 7 பிள்ளை. இது வரலாற்று சுருக்கம். 7 பிள்ளைகள் சொல்லப்படுது. அந்த 7 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை வந்து தீனான்னு சொல்லக்கூடிய என்ன ஒரு பெண்மணி, மற்ற 6 என்ன அதாவது ஆண் குழந்தைகள் என்று சொல்லப்படுது. இந்த என்ன சும்மா சிமோன் அல்லது சைமன் இப்படிலாம் சொல்லுவாங்க, ஷம்ஊன், யஹூதா இப்படியான பேர்கள் அவங்களுக்கு பிறந்த 6 பிள்ளைகளாக சொல்லப்படுது. அடுத்ததாக வந்து என்னன்னு சொன்னால் அதாவது மற்ற 3 மனைவிமார்கள், அதில் 3 மனைவிமார்கள் இன்னொரு ராஹில் அப்படின்னு சொல்லி, இந்த ராஹில் என்ற மனைவிக்கு பிறந்தவங்க தான் பென்யாமீனும் என்ன யூசுஃப். சரியா, புன்யாமின் அல்லது பின்யாமின் 2 மாதிரி உச்சரிப்பும் இருக்குது. சரியா, இவங்களோட அதுக்கு அதாவது ராஹில் என்ற பெண்மணிக்கு பிறந்தவங்க தான் பென்யாமினும் யூசுஃப். அடுத்த 2 பேருக்கு 2 பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க பிறக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் 12 என்றதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போது இந்த 12 குழந்தைகள் ஊடாகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் பனு இஸ்ராயல் அப்படின்னு சொல்லி, இஸ்ராயல் என்ற வார்த்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் மிக ஆதாரபூர்வமாக இருக்குது. இசாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்படுதான்னு கருத்து முரண்பாடு இருக்குது. ஆனால் இதுதான் என்ன யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் மிக பொருத்தம், யா பனி இஸ்ராயல் அப்படின்ற வார்த்தை. அப்போ எனவே இந்த இடத்துல வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை சுருக்கம் இது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சிரியாவுடைய பகுதியில் விரிந்த சிரியா, இப்போ உள்ள சிரியாவில் அதை நம்ம விரிந்த இந்தியான்னு சொல்லுவோமே, அது மாதிரி விரிந்த சிரியாவில் இன்றைக்குள்ள லெபனான், அதுபோல் இன்றைக்குள்ள ஜோர்தான், இன்றைக்குள்ள என்னது பலஸ்தீன், அதுபோல் இன்றைக்குள்ள அதாவது எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கின ஒரு பகுதி இந்த இப்போ உள்ள சிரியா எல்லாத்தையும் சேர்த்து உள்ளடக்கின ஒரு பகுதி தான் ஷாம். அந்த ஷாமில் தான் என்ன செஞ்சாங்க இவங்க பிறந்தார்கள். பிறகு எகிப்துக்கு என்ன செஞ்சாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே போன பின்னால் அமைச்சரான பின்னால் எகிப்து வஜா அபிக்கும் மினல் பது, உங்களை கிராமம்னா நாடோடிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சிட்டிக்கு என்ன செஞ்சான் கொண்டு வந்தான். சிட்டிக்கு வரது ஒரு அருள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வஜா அபிக்கும் மினல் பது அப்படின்னு சொல்கிறான். பதுலேருந்து உங்களே கொண்டு வந்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல அவர்களை கொண்டு வந்து அவர் எகிப்தில் தான் வாழ்ந்தார். கன்ஆன் என்ற பிரதேசத்தில் என்ன செஞ்சார், அவர் மரணித்தார் என்பது இவருடைய வாழ்க்கை சுருக்கமான விஷயம். அதுக்கு அதில் நிறைய வரலாறு இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை நடந்தது. இதில் இந்த வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த 12 பிள்ளைகள் ப்ளஸ் அந்த பெண் பிள்ளையை சேர்த்து ஒரு 13 பிள்ளைகள்னு வைங்களேன். இந்த 12 பிள்ளைகளோடும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய போராட்டங்கள் தான் சூரா யூசுஃபுடைய வரலாறு. ஆனால் எங்களுக்கு அடையாளமாக வந்தது சூரா யூசுஃப். ஆனால் அந்த சூரா யூசுஃபுடைய வரலாறு என்பதை நம்ம சொல்கிறது போல் அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே அடைஞ்ச போராட்டத்தை நீங்கள் டோட்டலாக எடுத்துக்கிட்டா பிள்ளைகள். சூரா யூசுஃபை நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு கோணம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சோதனை ஒரு புறம், ஒரு தந்தையாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அடைஞ்ச சோதனை, அதுதான் இந்த சூரா யூசுஃபில் முழுசாக நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட அமைப்பில் என்னது குர்ஆனில் வந்து கிட்டத்தட்ட இந்த அபு, அபி, அபானா, ஆபா, வாலித், வாலிதா, வலதத் இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300க்கும் மேற்பட்ட இடங்கள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான், உபூவத்தை பயன்படுத்துகிறான், உமூமத்தை பயன்படுத்துகிறான். அதில் உபூவத் வந்து நிறைய இடத்துல, உபூவத்துல தந்தை தன்மை, அதை அல்லாஹ் தஆலா நிறைய இடத்துல என்ன செய்யறான் பயன்படுத்திக்கிற. இப்போ நான் விளங்கப்படுத்தினா அதுதான், விளங்கப்படுத்தின இடங்களும் அதுதான் என்பதை நம்ம பார்க்குறோம். இதில் மிக முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கலாம்டா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முழு எதிர்பார்ப்புமாக பிள்ளைகளுடைய விஷயத்தில் எது இருந்திக்கலாம். ஒரு இதான் நீங்கள் உணர்வுகளில் இப்போ இனி தலைப்புக்குள்ள நம்ம அந்த மெயினான இதுக்குள்ள வரோம். ஒவ்வொரு பாயிண்டாக நம்ம குறித்து
என்ன ஒரு தந்தையுடைய அதீத கவலையாக ஒரு தந்தைகிட்ட என்ன இருக்கணும், ஒரு லட்சியமாக என்ன இருக்கணும், ஏன்னா பொறுப்புணர்ச்சி அவர் தானே மஸ்கூல், அவர் தானே கேட்கப்படுவார், எது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு குர்ஆனை பிரட்டினாலும் சரி, அதாவது என்ன யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை பிரட்டினாலும் சரி, ஒரு கவலை தான் மிக பிரதானமான கவலையாக இருக்கணும். மற்ற கவலைகள் உலகத்தில் வந்து தான் ஆகும். அதை நீங்கள் ஒரு பக்கத்தால் தடை செஞ்சீங்கன்னா இன்னொரு பக்கத்தால் வரும். என் புள்ள கஷ்டப்படக்கூடாது, என் புள்ள வேதனைப்படக்கூடாது, என் புள்ள என்ன சரி செஞ்சிட்டீங்களா, எந்த தந்தையால் செய்ய முடிஞ்சுது, எந்த தந்தையால் செய்ய முடிஞ்சு அந்த பக்கம் கஷ்டத்தெல்லாம் அடைச்சி அவனுக்கு நல்லா வேலை எடுத்து கொடுத்தீங்க, அவன் அதில் கஷ்டப்படுத்திக்கிறான், அதில் எச்சி வாங்குறான், அதில் பிரச்சனைப்படுறான், டென்ஷன் ஆகுறான், அதுக்கேற்ற மாதிரியான குடும்ப நிலையை அமைஞ்சு அதில் வேதனைப்பட்டு அந்த குடும்பத்துக்குள்ள அப்போ இல்லாமாக்கிட்டீங்களா அந்த தந்தை அந்த பிள்ளையோட கஷ்டத்தை இல்லாமாக்கிட்டாரா? இல்லாமாக்கல. நீங்கள் எந்த சைடால் அந்த பிள்ளை கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கைன்னு நீங்கள் நினைச்சாலும் அவனுக்கு இன்னொரு பக்கத்தால் கஷ்டம் ஒன்று போய்க்குன்னு தான் இருக்கும். நீங்கள் அதில் நான் நல்லா தானே கொடுத்தீங்கன்னா சரி, அப்படியே உங்களோட தந்தையை நினச்சிப்பார். அவர் நமக்கு ஒரு கஷ்டம் இல்லாத வாழ்க்கைக்காக போராடிக்கிறார். நீங்கள் ஒத்துக்கொள்வீங்களா? எந்த கஷ்டம் இல்லாத வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் ஒத்துக்கொள்வீங்களாட்டா யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார். அதே தான் உங்களோட பிள்ளைகளும். அப்போ என்ன செய்ய வேண்டாம், ஒரு பிள்ளையுடைய சோதனை அந்த இடத்துல எங்களுக்கு குறையும். இந்த எண்ணப்பாடு அந்த சோதனையை குறைக்கும். ஏண்டா என்ற முழு லட்சியமாக என்ற தந்தை என்னைய கஷ்டப்படக்கூடாது உலகத்தில் என்று வளர்த்தார். ஒரு தந்தையிட்ட இயல்பாக இருக்கக்கூடியது. அப்படி வளர்த்த தந்தைக்கு முன்னால் இருந்து கண்டு இந்த கஷ்டத்தை என் வாப்பட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நாங்கள். இந்த கஷ்டத்தை என் வாப்பட்ட சொல்லக்கூடாது, இந்த வேதனை என் வாப்பட்ட சொல்லக்கூடாது, வேதனை அடைஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம் என்ன? அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டார் எங்களுக்காக. ஆனால் அவருக்கு முழுசாக எங்களோட கஷ்டத்தை என்ன செய்யலை, இல்லாமல். அப்போ அவர் ட்ரை பண்ண பாதையிலையாவது முழுசாக இல்லாமக்கிட்டாரான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அப்போ வேறொரு பாதையால் வர கஷ்டத்தை அவருக்கு சொல்லலாமான்னு கேட்டால் இல்லை, நான் விரும்பலை, அவர் வேதனைப்படுவார், கஷ்டம் இல்லாமல் போகலையே. லக்கது ஹலக்கனல் இன்சான ஃபீ கபத், மனிதனை நாம் சிரமத்திலே படைத்திருக்கிறோம், சோதிப்போம் என்றா. வாப்பா எப்படி சோதனை இல்லாமக்குவார்? அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், நான் சோதிச்சு தான் ஆகுவோன்றா. வாப்பா எப்படி சோதனை இல்லாமக்குவார்? இல்லாமக்கலாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தால இஸ்ஹாக்குக்கும் இஸ்மாயிலுக்கும் வரக்கூடிய சோதனை இல்லாமக்கலாம் போச்சு அலைஹிஸ்ஸலாம். அதே போல் அவர்களால் யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வர சோதனை இல்லாமலாக்காம போச்சு. அதே போல் அவர்களால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வர சோதனை இல்லாமலாக்காம தான் போச்சு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சோதனை இல்லாமல் ஆக்கிறதுல உசுரை விட்டு முயற்சி எடுக்கிற வேலையை விட்டுறணும். எந்த இடத்துலையாவது அது வரத்தான் செய்யும், எந்த இடத்துலையாவது வரத்தான். அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். அல்லாஹ் பொறுப்பெடுத்தானா இல்லையா? செவரை நேரம் வச்சு வாப்பா மௌத்தாயிட்டாரு, பொருளாதாரத்தை வெளியே கொண்டு போகிற வேலையை நான் பார்த்தேன்றான். அதை நான் கொண்டு வரேன்னு சொல்கிறேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன் அல்லாஹு யதவல்ல சாலிஹீன்கள் அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுப்பான். உமர் பின் அப்துல் அசீஸ் மரணப்படுக்கையில் சொன்னது. அப்போ ஒரு தந்தையுடைய லட்சியமாக எதிர்க்கணும். அவர் மரணப்படுக்கையில் எதை கேட்குறாரோ அதுதான், மரணப்படுக்கையில் அவர் எதை கேட்குறாரோ அதுதான் அவருடைய லட்சியமாக இருந்திருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனி வயக்கூபு யா பனி. அதாவது இப்ராஹீமும் இப்ராஹீமும் தண்ட பிள்ளைகளுக்கு வசியத்து பண்ணார். யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து தண்ட பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? வசியத்து பண்ணுறாரு. யா பனிய, எனது பிள்ளைகளே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த தீனை செலக்ட் பண்ணிக்கிறான், இந்த இஸ்லாத்தை தந்திருக்கிறான், இந்த ஈமானை தந்திருக்கிறான், இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமுன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம். இஸ்லாமும் ஈமானும் தான் உச்சகட்டம். நம்ம இதை எப்படி இதே இஸ்லாத்தை நம்ம வசியத்து பண்ணால் என்ன சொல்லலாம்? நீங்கள் தக்குவாதாரிகளாக, முஹ்லிசீன்களாக, உயர்ந்த ஈமானுடைய தபக்கால் உள்ளவர்களாக மௌத்தாகணும். ஏன்னா எங்களுக்கு இஸ்லாத்தில் மௌத்தாகிறது பேசிக் எங்களுக்கு. அதனால் அதை விட பெரிய வசியத்தை தான் பண்ண அவுலியாக்களாக மௌத்தாகணும்னு தான் சொல்ல பார்ப்போம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், இஸ்லாத்துக்கு வெளியே பேத்துறாங்க. தௌஹீதில் இருங்க, ஈமானில் இருங்க, இஹ்லாஸில் இருங்க, அல்லாஹ்வை முற்படுத்துகிற இடத்துல மட்டும் இருங்க. உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அல்லாஹுக்காக அல்லாஹ் தான் என்று தக்தீம் பண்ணுற இடத்துல இருங்க. ஏண்ட புள்ள சிறப்பாக வாழ்ந்து மரணிச்சாரத்துக்கான ஒரே அடையாளம், முதன்மையான அடையாளம் இஸ்லாத்தில் மௌத்தாகி. அவர் மாத்தா அலல் இஸ்லாம், தூஃபி அலல் இஸ்லாம், இஸ்லாத்தில் தான் அவர் மௌத்தாகினார். ஷிர்க் வைக்கல, இணை வைக்கல, 5 நேரம் தொழுதவராக என்ன செஞ்சா மௌத்தாகினா போதும். மற்ற பகுதியான விஷயங்கள் என்ன அப்படின்னா அது உலக சோதனைகள். ஈமான்ல அவன் எந்த தபக்காலே இருந்திக்கலாம், ஈமான்ல அவர் எந்த ஒரு இடத்துல இருந்திக்கலாம். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க. அல்லாஹ் தஆலா இதை இவ்வளோ பிரதானப்படுத்தி சொல்றான்டா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச வசியத்தும் இதுதான்றா, யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச வசியத்தும் இதுதான்றா. அம் குன்தும் ஷுஹதா இத் ஹதர யக்கூபல் மௌத், யக்கூபுக்கு மரணம் வந்த பொழுது நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்களான்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இருந்தீங்களான்னு கேட்குற முதல் இடமெல்லாம் இது. பல இடத்துல அல்லாஹ் ரசூலுல்லாஹ்களை பார்த்து கேட்குறான், நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்களா? அல்ல சுஹதாக்களாக இருந்தீங்களா? கௌஃபில் கேட்குறான், அதே போல் சக்கரியா சத்த விஷயத்தில் கேட்குறான், மரியம் சத்துல விஷயத்திலலாம் கேட்குறான். அப்படின்னா அது முக்கியமான இடம். முக்கியமான இடத்துல அல்லாஹ் தஆலா கேட்பேன். இது கால லிபனி, தன் பிள்ளைகளுக்கு யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், மா தஅபுதூன மின் பஅதி,
எனக்கு பின்னால் நீங்கள் என்ன வணங்குவீங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு உபதேசம் என்றா அதில் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தில் பிள்ளைகள் வழி தவறி போய் இன்றைக்கு உலகத்துக்கே சோதனை ஆகிக்குது. இஸ்ரவேலர்கள் உலகத்துக்கே மிகப்பெரிய அநியாயக்காரர்களாக மாறினது இது இஸ்லாத்திலிருந்து சரிஞ்சது தான். அல்லாஹ் தஆலா திருப்பி திருப்பி உங்கள் மீது அருள் செய்தோ உங்கள் மீது அருள் செய்தோ உங்கள் மீது அருள் செய்தோன்னு சொன்னது தெரியுமா? இஸ்லாத்தை தான். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்களுக்கு அத்மம்து அலைக்கும் நிஅமதி என்று சொன்னது உலகத்தையெல்லாம் முஸ்லீம்கள் கையில் வச்சதல்ல, இஸ்லாத்தை தான். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களை நான் எனது அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இத்மாமுன் நிஅமா, ஒரு நிஅமத் பூரணமா அல்லாஹ் தந்தது என்று அல்லாஹ் சொல்றான் என்று சொன்னா தீனத்தா. யுத்திம்ம நிஅமத்தஹு அலைக்கனா தீனத்தா அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏண்டா முழு நிஅமத்தை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் கொடுக்க மாட்டான் இந்த தீனுக்கு தவிர. அதனால இத்மாமுன் நிஅமா இதுதான். அப்போ பாருங்க, இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், கேட்குறான், தஅபுதூன மின் பாதி, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீங்க? காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாஇக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதன் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். அல்லாஹ் தஆலா எப்படியா பதில் சொன்னாடா, நாங்கள் வணங்குவோம் இலாஹக், நீங்கள் யாரை வணங்கினீர்களோ, வ இலாஹ ஆபாஇக், உங்கள் பெற்றோர்கள் யாரை வணங்கினார்களோ, இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக். அப்போ தந்தையுடைய சகோதரனே சொல்றான், அவர்கள் வணங்கி அந்த குடும்பமே அதை தான் வணங்கிச்சு, அந்த ரப்பை தான் நாங்கள் வணங்குவோம் சொன்னாங்க. ஆனால் செய்யலை. இந்த இடத்துல இன்னும் கவனிக்கணும் என்னடா, யார் பிள்ளைகள் இதெல்லாம் நம்ம எந்த வரலாற்றை பேசுகிறோமோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை யார் துரோகம் செஞ்சாங்க, யார் கிணத்துல போட்டாங்கன்னு பேசுகிறோமோ, அதை பற்றியெல்லாம் இல்லை. அந்த சாப்டர் முடிஞ்சு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சாப்டரை மூடிட்டாரு. அது அல்லாஹ் தஆலா யாரையோ உயர்த்துவதற்கு, யாரையோ தண்டிப்பதற்கு, யாருக்கோ படிப்பினைக்காக ஏற்படுத்தின சோதனைகள். அல்லாஹ் எம்ம வச்சு தான் எடுப்பான். என்னையை வச்சு இன்னொருத்தரை சோதிப்பான், இன்னொருத்தரை வச்சு என்னையை சோதிப்பான். அதில் நாங்கள் ஈமாண்ட வெற்றி அடைஞ்சிட்டு போயிட்டோம்டா, தீன் என்ன செஞ்சது அங்கே உயர்த்து. இதை பற்றி பேசலை, கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஏற்கனவே யூசுஃபுக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க, நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கிறீங்க, அதை கொஞ்சம் பார்த்து அது ஏற்பட்டுக்கின்ற நல்ல உபதேசங்கள் பண்ணணும், நல்ல வசியத்துகள் பண்ணணும், கூடாது என்பதல்ல, அதல்ல பிரதானம். அது நடந்துகின்ற பொறாமைகள், வஞ்சகங்கள், பிரச்சனைகள், சச்சரவுகள், இதெல்லாம் நீங்கள் அதான் பப்ளிக்காக ஒரு பிரச்சாரம் செஞ்சு சொல்லி மாற்றணுமே தவிர தனிப்பட்ட ரீதியாக லைஃப்ல நடக்காத அளவுக்கான இதெல்லாம் போட்டுட்டெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யலாது, போக முடியாது. அதுக்கான சபரை நம்ம வளர்த்து போடணும். அவங்க எல்லாரையும் வச்சு தான் என்ன வசியத்தை என்ன தெரியுமா, முஸ்லிம்களாகட்டு நீங்கள் மரணிக்க வேண்டாம், இஸ்லாத்தை நியாமத்தா நினச்சிட்டிங்கடா, இஸ்லாத்தை லட்சியமாக நினச்சிட்டிங்கடா. அது எல்லாருக்கும் என்ன உணர்வு சொல்லிட்டு, நாம் இஸ்லாத்தை லட்சியமாக நினச்சி தான் நினைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நீ இஸ்லாத்தை எங்கெல்லாம் உருன்னு பார். நீ இங்கே இஸ்லாத்தை ஒரு பஸ் கண்டக்டராக இந்த இடத்துல எல்லாம் வச்சுக்கிறீங்க. பெரும்பாலும் நம்ம ஊரில் பஸ் கண்டக்டர் என்ன செய்வார், முதலாவது இறங்குவார், ஃபஸ்ட்டாக ஏறுவார், கடைசியாக ஏறுவார், முதலாவது இறங்குவார் அவர் தான். அப்போ எதையாவது நம்ம இஸ்லாத்தை வெளியே எங்கேயாவது ஏதாவது இறக்கணுமா, முதலாக இறக்கி விடுறது தெரியுமா, இஸ்லாத்தை இறக்கி கொஞ்சம் சிரமமாக இருக்கே அப்படின்னு சொல்லி. எப்போ ஏற்றுறதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஏற்றிட்டு இஸ்லாத்தை கொஞ்சம் ஏற்றிட்டு போயிடும்னா இஸ்லாத்தை ஏற்றிக்கிறது, கடைசியாக அவர் ஏறுவார். சரியா? ஆனால் இஸ்லாம் முக்கியம், கண்டக்டர்லாம் பஸ் ஓடாது, இஸ்லாம் முக்கியம், அதில் அது. அதனால் அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த லெவலில் தான் நம்ம வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டாக அவர் ஏறி ஃபஸ்ட்டாக அவரை இறக்குற என்ற மாதிரியான ஒரு சப்ஜெக்டில் நம்ம இல்லை. அதான் ஃபஸ்ட்டாக ஏறி கடைசியாக இறக்குற லெவலில் இல்லை. ஃபஸ்ட்டு எல்லாத்துலையும் அவரெல்லாம் தான் தட்டி விடுறது லெவலில் இஸ்லாத்தை வச்சுக்கிறோம். எங்கேயாவது அதை பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்படி ஸ்கூல் பிரச்சனையாக இருக்குது, ஜும்மா இப்போ அதை விட்டுரும், ஸ்கூல் பிரச்சனை தான், அப்போ ஜும்மாவை அதை விட்டுரும், புள்ள புறவு பழகிக்கல, ஈமான் இஸ்லாத்தை கொடுத்து தான் நீங்கள், அதான் இஸ்லாத்தை கொடுக்கலே, நீ ஜும்மா விட்டுருவோன்னு சொல்கிற, அப்போ கொடுக்கல. 5 நேர தொழுகை. இப்போ இந்த காலத்தில் அதையெல்லாம் பார்த்தா எங்களுக்கு இதை செய்யலாமே, இதையெல்லாம் பார்த்தா அதை செய்யலாமிக்குன்னு சொல்லு, அதான் ஈமான். இதெல்லாம் பார்த்தா அதை செய்யலாமிக்கணும், அதையெல்லாம் பார்த்தா இதை செய்யலான்றான். அப்போ முதலாளிக்க ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டாம். எனவே நபிமார்களுடைய மிக பிரதானமான தந்தையுள்ளம் எதில் இருக்கிற புள்ள இஸ்லாத்தில் இருக்கிறது. என்ற புள்ள தாய் தந்தையை ஃபாலோ பண்ணி வருவார், கணவனை ஃபாலோ பண்ணி வருவார், விளங்கிட்டா? அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம நிற்க வேண்டும். இது மிக பிரதானமான ஒரு இடம் என்பதை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த இடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு வசியத் பெற்றோர்களாக அவர்கள் செய்தல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஞாபகப்படுத்தினா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் வாழ்நாளில் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார், பிள்ளைகளுக்கு உபதேசங்கள் செஞ்சார், அதை செஞ்சார், எல்லாம் செஞ்சார். ஆனால் அந்த பிள்ளை நடக்க நடக்க எப்படி அதை அவர் ஹேண்டில் பண்ணார் அப்படி என்பதுக்கு. எனவே ஒரு மிகப்பெரிய பிரதானமான லட்சியமாக, பிரதான எண்ணமாக ஒரு தந்தைக்கு இது இருக்க வேண்டும். ஏகத்துவம் என்பதை நீ லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தின் உபதேசத்தை எடுத்துப்பார். தன் மகனுக்கு உபதேசம் செய்தார். முதலாவது என்ன வரும்? இஸ்லாம், ஷிர்க், அல்லாஹ் பற்றியான விஷயங்கள், கலா கதிர்கள், இதுதான் வரும். எல்லா இடங்கள்லையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலா அஸ்ஸலா என்ற கபரு வணங்கப்படுமோ பயப்படுறது, இதுதான் ரசூலுல்லாஹ்வோட வசியத்தை என்ன செஞ்சது இருந்தது. இப்படி நீங்கள் எந்த நபிமார்கள்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் லட்சியமாக இஸ்லாமின் காரணம் உலக சோதனை
தடுக்க இயலாது. ஒரு பக்கத்தால் நீங்கள் தடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தால் எல்லாம் சோதிச்சாகும். அது எப்படி சோதனை இல்லாமல் இருப்பான்? இல்லை, பொருளாதாரத்தில் ஒரு ஸ்டடியான ஒரு இடத்துக்கு வரும், எக்ஸ்பைரி ஆகுது தொழிலெல்லாம். நீ படிப்பிச்ச ஏதோ தொழில் நிச்சயத்தில் படிச்சுக்கிறாய், 4 வருஷத்தில் எக்ஸ்பைரி ஆகுறன்றான். அப்போ அந்த புள்ளையோட அவுட்டேட்டட்ன்றான். நீ எடுத்து கொடுத்த ரூட் எல்லாமே என்ன செய்யுது, தலைகீழாக போகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற டைமில் முயற்சி எடுக்கணும், அவனுக்கு லட்சியத்தை கொடுக்கணும், அவனுக்கு கல்வியை கொடுக்கணும், அவனை சிறந்த கல்வியாளரை மாற்றணும். ஆனால் நினைக்கணும் இதில் அவன் சோதிக்கப்படுவான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? இதில் அவனுக்கு சோதனை இல்லாமல் போகும்னு நினைக்கிறீங்க. எண்ணம் தான் பிள்ளை. அவனுக்கு நீ இப்படி இருந்தால் தான் நீ நல்லா இருப்பாய். உனக்கு சோதனை வரும். அதை நீ ஃபேஸ் பண்ணுறதுக்கு உனக்கு தேவையானது ஈமானும் இஹ்லாஸும் அல்லாஹ் பற்றிய கதரும் அல்லாஹ் பற்றிய ரிதாவும் என்பது யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முன்மாதிரி இல்லாமல் மிக பிரதானமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது அம்சம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பகுதியில் நான் மற்ற விஷயங்களை பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.